மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுவோம். ஏய் வேண்டாம் அர்ஜுன். ஏன் பவி? லைஃப்ல சில மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாம அத அந்த மொமெண்ட்லயே அனுபவிக்கிறது தான் அழகே. நம்மள பல பேரு நமக்கு பிடிச்ச ஒண்ணு நடக்கிறப்ப அத உடனே போன்ல கேப்சர் பண்ணிக்க தான் நினைக்கிறாங்க. அத அனுபவிக்கிறதே இல்ல. நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிற இந்த நிமிஷத்தை எந்த போட்டோவும் வீடியோவும் நமக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. அது நம்ம நெஞ்சுக்குள்ளேயே இருந்தா போதும். சரி, ஓகே. இந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணல. ஆனா வரப்போற இன்னொரு மொமெண்ட் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் பவி. அது என்னது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. ஷார்ப்பா சொல்லணும்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டுறது. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு உடனே தெரிஞ்சுக்கணும். அது எப்படிப்பா முடியும்? நீ நினைச்சா முடியும். ஆ? ஆமா, நீதான் பார்க்காமலேயே ஒரு விஷயத்த மனசுல இருந்து கற்பனையா வரைவல. ஆ, அதே மாதிரி நான் உன் கழுத்துல தாலி கட்ட போற அந்த மொமெண்ட்டையும் நீ வரையணும். நம்ம கல்யாணத்தன்னைக்கு எடுக்கிற போட்டோவும் நீ இப்ப வரைய போற பெயிண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கணும். உன்னால முடியுமா? ம், ம். இது ஒரு நல்ல சேலஞ்ச் தான். சரி, நான் வரைஞ்சு தரேன். கமான் கமான், சீக்கிரமா வர. ஏய் என்ன அர்ஜுன் உடனே கேக்குற? ஆர்டிஸ்ட் பா, கொஞ்சம் டைம் கொடு. வரைஞ்சிட்டு நானே காட்டுறேன். இப்போ நீ கிளம்பு. நான் கொஞ்சம் யோசிக்கணும். ரொம்பதான் பெரிய பொல்லாத ஆர்டிஸ்ட். ஆமா, நான் பொல்லாத ஆர்டிஸ்ட் தான். நீ இப்ப கிளம்பு. கிளம்பணுமா? ஏய் கிளம்பணும். எந்திரி, எழுந்துரு. போ 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 போ. போகணுமா? படம் வரையணுமா வேண்டாமா? வரையணும். அப்போ போ.